ஐதராபாத்தில் பணவேட்டை என்ற பெயரில் பிரதான சாலையோரம் 200 ரூபாய் நோட்டுகளை வீசிச் சென்ற இளைஞரை போலீசார் தேடுதல் வேட்டை நடத்தி கைது செய்துள்ளனர். இன்ஸ்டா மோகத்தில் இளைஞர் செய்த இம்சைக்கு போலீசார் பாடம் புகட்டியதன் பின்னணி என்ன? பணமழை பொழிந்து தன்னை ஒரு கொடைவள்ளல் ரேஞ்சுக்கு பில்டப் கொடுக்கும் இன்ஸ்டாகிராம் விளம்பர பிரியர் ஒருவர் தொடர்ந்து வில்லங்க வேலையில் ஈடுபட்டு போலீஸ் நடவடிக்கைக்கு ஆளாகியிருக்கிறார். தனது இன்ஸ்டா பக்கத்தில் இணைப்பவர்களுக்கு பம்பர் பரிசு வழங்கப்படும் என கூறி கூத்து காட்டியவர் அண்மையில் பணக்கட்டை சாலை ஓரம் வீசி சர்ச்சையில் சிக்கியிருக்கிறார். ஓவர் பில்டப் கொடுத்தவருக்கு போலீசார் ஓவர்டோஸ் கொடுக்கும் அளவிற்கு நடந்தது என்ன? அண்மையில் தெலுங்கானா மாநிலம் ஹைதராபாத்தில் இளைஞர்கள் சிலர் மக்கள் நடமாட்டம் அதிகமுள்ள பகுதிகளில் ரூபாய் நோட்டுகளை வீசி அலப்பறை செய்தனர். இன்ஸ்டாகிராமில் லைக்ஸ் அள்ளுவதற்காக பணத்தை வாரி இறைத்த இளைஞர்கள் ஓவர் நைட்டில் பிரபலமாகினர். இது போன்ற கோக்குமாக்கு இளைஞர்களை ரோல் மாடலாக எடுத்துக்கொண்ட இன்ஸ்டா இம்சை ஒருவர் தனது வித்தைகளை காட்டியிருக்கிறார். ஹைதராபாத்தில் உள்ள பாலாநகர் பகுதியைச் சேர்ந்தவர் 30 வயதான பானு சந்தர். இவர் இன்ஸ்டாகிராமில் சந்து ராக்ஸ் என்ற பெயரில் லைக்ஸ் வெறியில் தனது அடாவடி வீடியோக்களை பதிவிட்டு வருகிறார். இன்ஸ்டாவில் தன்னை பின்தொடர்பவர்களுக்கு ஐபோன் மற்றும் சாம்சங் ஸ்மார்ட் போன்களை பரிசாக வழங்குவதாக கூறி கவனம் ஈர்த்திருக்கிறார். அவ்வப்போது மது பாட்டில்களுடன் வில்லங்க போஸும் கொடுத்திருக்கிறார். சில நேரம் மாணவர்களுக்கு அறுசுவை உணவு வழங்குவது, அவர்களுக்கு உதவிகள் செய்வது போன்று தன்னை கொடைவள்ளலாக காட்டிக் கொண்டிருக்கிறார். இதற்கெல்லாம் பெரிய அளவில் லைக்ஸ் அள்ள முடியாததால் தற்போது மாற்று யோசனையில் இறங்கியுள்ளார். இதற்காக பணவேட்டை என்ற பெயரில் சாலை ஓரம் 200 ரூபாய் நோட்டுக்கட்டை வீசுவதாக விளம்பரம் செய்துள்ளார். அதை தேடி கண்டுபிடிப்போருக்கு ரூபாய் கிடைப்பதுடன் பரிசும் வழங்கப்படும் என ஏகத்துக்கு பில்டப் கொடுத்துள்ளார். இதையடுத்து ஹைதராபாத்தில் பரபரப்பாக காணப்படும் வெளிவட்ட சாலை பகுதியில் 200 ரூபாய் நோட்டுக்கட்டை வீசி சென்ற வீடியோவை தனது இன்ஸ்டாவில் பதிவிட்டுள்ளார். இந்த வீடியோ நெட்டிசன்களை சென்றடைவதற்குள் போலீசாரின் கண்களில் பட்டுள்ளது. உடனே பானுச்சந்தர் மீது நடவடிக்கை எடுக்க ரச்சகொண்டா காவல் ஆணையர் சுதீர் பாபு உத்தரவிட்டுள்ளார். அந்த உத்தரவின் பேரில் தேடுதல் வேட்டையில் இறங்கிய போலீசார் பணவேட்டை அலப்பறை செய்த பானுச்சந்தரை கைது செய்தனர். அவர் மீது போக்குவரத்துக்கு இடையூறு ஏற்படுத்துவது, உயிருக்கு ஆபத்து விளைவிப்பது, பொது அமைதிக்கு குந்தகம் விளைவிப்பது உள்ளிட்ட பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து சிறையில் அடைத்தனர். இதுபோன்று வில்லங்கமான வேலையில் ஈடுபடுவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று போலீசார் எச்சரித்துள்ளனர். ஹைதராபாத்தில் கோக்குமாக்கு வேலையில் ஈடுபட்ட இளைஞர் கைது செய்யப்பட்ட சம்பவத்தால் இன்ஸ்டா லைக்ஸ் மோகத்தால் விபரீத விளையாட்டில் ஈடுபடும் இளைஞர்கள் கலக்கமடைந்துள்ளனர்.